கோட் படத்துல துப்பாக்கியை விஜய் கொடுத்தாரு. இப்ப அந்த துப்பாக்கியே நீ விஜய் மேலேயே காட்டுறியாங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள்லாம் சோசியல் மீடியாவில் வருது. அது சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அவருடைய எதிர்காலத்தையும் பராசக்தி படத்தின் வெற்றியையும் பாதிக்கிற அளவுக்கு அந்த நெகட்டிவிட்டி ஒரு பெரிய அளவில் மக்கள் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. இன்னொன்று, எந்த சார்பும் இல்லாமல் யோசிக்கிற மக்களுக்கே கூட சிவகார்த்திகேயன் விஜயோட மோதுறது தப்பு. விஜய் அது கடைசி படம், அந்த படத்திலேருந்து இவர் விலகி நின்று இருக்கலாம், அதே தேதியில ரிலீஸ் பண்ணி அதனுடைய வசூலை குறைக்கணும்னு இவர் நினைக்கிறதே ஒரு பெரிய துரோகம்ங்கிற கருத்து சாமானிய மக்கள்கிட்ட எல்லாம் பெரிய அளவில் பரவி இருக்கு. அப்ப இதை மாற்றுவதற்கு சிவகார்த்திகேயன் கையாண்ட தந்திரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 50 யூடியூப் சேனல்களை இவங்க லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு ஒரு 50,000 வீதம் பணம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 அட்வான்ஸாக கொடுத்துட்டு பேலன்ஸ் உங்களுக்கு பிறகு தர்றேங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு பக்கம் ஜனநாயகனை விமர்சனம் பண்ணணும், இன்னொரு பக்கம் பராசக்தி படத்தை பாசிட்டிவாக சொல்லணும், அப்புறம் சிவகார்த்திகேயனை விமர்சிக்கிற என்னை போன்றவர்களை நீங்கள் தாக்கணும் அப்படிங்கிறது தான் இவர்கள் கொடுத்த அசைன்மெண்ட். ஸோ அதன்படி பல சேனல்களில் செய்தி வர்றதை பார்த்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதுக்கு பின்னால் சிவகார்த்திகேயனுடைய கைங்கரியம் இருக்கு அப்படிங்கிறது. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.